மெயினாக எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்னைக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது. அவங்க அதிக காரமான உணவுகள்லாம் சாப்பிடக்கூடிய நபராக இல்லை. ஆனால் என்னென்னலாம் வந்து அதுக்கு உணவு ஃபாலோ பண்ணணுமோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் எனக்கு வருஷக்கணக்காக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா? அப்போ ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இதே மாதிரி பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் இருக்கும். அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்குன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். கர்ப்பப்பையில் கட்டிகள் வருது, இதுவும் ஒரு வகையான பேட்டர்னோட வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு நம்ம உணவு முறை மாற்றங்களும் கொடுக்குறோம், அதே மாதிரி லைஃப் ஸ்டைலில் என்னென்ன பண்ணணுங்கிறத கொடுக்குறோம். ஆனாலும் இன்னும் நோய் நிலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே மனதையும் வந்து நம்ம சேர்த்து சரி பண்ணாதான் அவங்க நோயிலிருந்து அவங்களால முழுமையாக விடுபட்டு வர முடியும். அதனால தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லிடுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் போய் சைக்காட்ரிஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மனதும் நோயை உருவாக்கும். ஒரு நபர் அப்படிங்கிறது வெறும் உடல் மட்டும் வந்து கிடையாது, அவருடைய மனது, ஆன்மா, இந்த மூன்றும் சேர்ந்து தான் அவங்களுக்கு நோயை உருவாக்கும். அந்த நோயை சரி செய்யணும் அப்படின்னாலுமே இந்த 3 விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அதனால தான் நம்ம உடம்புக்காக வந்து மருந்துகளை வந்து கொடுக்குறோம், மனசுக்கான தியான பயிற்சிகளை வந்து கொடுக்குறோம். முதல்ல அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிறோம். என்ன காரணம், உங்களுக்கான நோய்க்கு என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். 3வது அவங்களுடைய ஆன்மாவுக்கான ஒரு விஷயம், தியான பயிற்சியை வந்து கொடுக்குறோம். இந்த 3ம் சேர்ந்து கொடுக்கும் பொழுது தான் ஒரு நபர் வந்து ஆரோக்கியமான நபராக மாறுறாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.